அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனை திக்ரு செய்வதன் மூலமாக என்ன கிடைக்கும்? 5 முக்கியமான பெரும் பலன்கள் கிடைக்கும். என்ன அந்த 5 பலன்கள் பார்த்து விடுவோமா? முதல் பலன் என்ன தெரியுமா? நம்முடைய கவலைகள், நம்முடைய மன அழுத்தங்கள் குறைவதற்கு மிகச்சிறந்த வழி இறைவனை தியானிப்பது, திக்ரு செய்வது. இரண்டாவது பலன் என்ன? இறைவனின் நெருக்கம் கிடைக்கும். கூடுதலாக அவனுடைய ரிஸ்க் விசாலமாக கிடைக்கப்பெறும். மூன்றாவது, திக்ரில் ஈடுபடுவதன் மூலமாக தேவையற்ற பேச்சுக்கள், பொய், தேவையற்ற அவதூறு, அது அடுத்தவர்களை குறித்து குறை பேசுவது, இதுவெல்லாம் குறையும். நாலாவது பலன் என்ன தெரியுமா? அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்கான வாய்ப்பை இந்த திக்ரு கொடுப்பதோடு மட்டுமல்ல, ஷைத்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை திக்ரு செய்யக்கூடியவர்களால் கொடுக்க முடியும். ஐந்தாவது மிக முக்கியமானது, திக்ரு செய்வதன் மூலமாக வெறுமையும் நீங்கிவிடும், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய வறுமையும் போய்விடும். இந்த 5 பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதுதான் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய திக்ர் என்பது. எனவே ஒவ்வொரு நாளும் ஏதோ சில நிமிடங்களை ஒதுக்கி நாம் திக்ருக்காகவே வைத்துக் கொள்வோம். இந்த பலன்களை எல்லாம் முழுமையாக பெறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.